வணக்கம் அன்பர்களே, அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். கடகராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பை தரும். அதே போல இந்த செவ்வாயினுடைய வீட்டிலே சந்திரன் அமர்ந்து சந்திரனுடைய வீட்டில் செவ்வாய் அமர்வதும் பரிவர்த்தனை யோகம் பெறக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு. உங்க ராசியிலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கார். 5க்குரியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க ராசியிலே அமர்ந்து நீச்சமாக அமர்ந்திருக்கார். ஆனாலும் சுக்கிரனுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய அமைப்புல என்ன நடக்க போகுது, உங்களுடைய மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் திடமாக இருக்க போகிறது. எத்தனையோ மனக்குழப்பங்களில் ஆட்பட்டு கொண்டிருந்த இந்த கடகராசி என்பவர்கள் இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய வகையில இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடவுளுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. எத்தனையோ கடவுளை, அதாவது இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்தீர்கள், குலதெய்வத்தை வழிபாடு இருந்தீர்கள், அத்தனையும் சிறப்பு பெறக்கூடிய வகையில இருக்கு. அப்போ கடந்த 2 வருடங்களாகவே மனக்குழப்பம், மனசு நான் சொல்றது சரியில்லை, நடக்கல, இந்த மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கடன்ல பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை என்று சொல்லி இந்த மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்கள் இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து வெளிவரக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு. பட் என்ன, இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் மன அழுத்தம்ங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. பட் என்ன, அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். சரி, தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமருவது கூடுதல் சிறப்பை பெறக்கூடிய அமைப்பு. அதுவும் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் அதைவிட கூடுதல் சிறப்பை பெறும். அப்போ 5, 11ஆம் இடத்தினுடைய தொடர்புகளை பெறும் பொழுது இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த வரத்தினுடைய அடிப்படையில நிச்சயமாக குடும்பம் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப குரு சூரியன் இணைவதிலிருந்து சிவராஜ்ய யோகம் கிடைக்க போகிறது. குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். தனத்துல பிரச்சனை, குடும்ப உறுப்பினருக்குள்ள பிரச்சனை, கருத்து வேற்றுப்பாடுகள், ஈகோ கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம், கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன தொந்தரவுகள். ஏன் இதெல்லாம் சொல்ற அப்படின்னா, சனியினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது பதிகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தான பதிகின்ற காரணத்தால குடும்பத்தில் சில பாதிப்புகளை கொடுத்தே தீரும். கொஞ்சம் ஒரு மாதிரியான சங்கடங்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் அதிலிருந்து விடுதலை பெற்று ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் நலன்கள் எப்படி இருக்கும், குழந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 5ஆம் அதிபதி உங்க ராசிலேயே போய் உட்கார்ந்திருக்கார். உங்க எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாம் குடும்பம் சார்ந்த விஷயம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுதான் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதே குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால நினைத்தது நடக்கும், தொட்டது தொடங்கும், நினைத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய தன்மை, கடவுளினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தடைபட்டு கொண்டிருந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்த உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு என்று சொல்லக்கூடிய அமைப்புல குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு அதனால குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். கடனால பிரச்சனை,
உடல்நலத்தால பிரச்சனை, தொல்லைகள், இதெல்லாம் நிறைய பேர் இந்த கடகராசி அன்பர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். ஏதாவது ஒரு வழக்கு சார்ந்த விஷயத்தில் செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை, பணம் எங்கேயாவது கொடுத்து அது எங்கேயாவது ஒரு இடத்தில் லாக் ஆகிவிட்டது, திருமணம் ஆகிவிட்டது, கணவன் ஒரு சைடு இருக்கு, மனைவி ஒரு சைடு, ரெண்டு பேரும் ஒன்று சேர முடியாத தன்மை. ஸோ இந்த மாதிரியான அழுத்தம், பிரச்சனை, பிரிவு, இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து அதுக்கு அனுகூல வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். திருமணம் நடக்கல, திருமணத்தில் பிரச்சனை, திருமணத்தில் தாமதம், திருமணம் நடந்தும் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையோடு இருக்கக்கூடியவர்கள் இப்போ சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறது. சுக்கிரன் என்பது கலத்திர காரகன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் லக்னத்தை பார்க்கறதுனால, ராசியை பார்க்கறதுனால அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகிறது. 7க்குரியவன் 8ஆம் இடத்தில் இருக்கார். இதுவரைக்கும் வக்ர நிலையில் இருந்தார், உக்கிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தார். அப்போ 7க்குரியவன் 8ல் இருக்கும்போது அங்கு ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கும்போது திடீர் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். தடை திருமண தடை, திருமணத்தில் பிரச்சனை, வரன் வரமாட்டேங்குது, பொருந்தி வரமாட்டேங்குது, அப்படி பொருந்தி வந்தாலும் ஸ்டேட்டஸ் சரியா, இப்படி ஒரு குழப்பமான தன்மையில் இருந்து கொண்டு கடந்த 2 வருடங்களாகவே பிரச்சனையோடு இருக்கக்கூடிய திருமண சுப காரியங்கள் நடக்கல, கூட்டாளிகள் பிரச்சனை, தன்னுடைய சார்ந்த தனக்கு ஆப்போசிட் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை, அதாவது கணவன், அதாவது என்ன சொல்றது, ஆண்கள் சார்ந்த விஷயங்கள், பெண்கள் சார்ந்த விஷயத்தில், களத்திரம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, இப்படி இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ விடை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். கூட்டு தொழில் பிரச்சனை, தொழிலில் ஒரு பெரிய அபிவிருத்தியே நமக்கு கிடைக்கல, நல்ல தொழில் ஓடுது, பெரிய லாபம் கிடைக்கல, அல்லது தொழிலில் ஏதாவது ஒரு முடக்கமாக இருக்கு, விரிவுபடுத்த முடியல, அழுத்தம் பிரஷரோட இருக்கு, சரியான தொழிலாளர்கள் நமக்கு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் தொழில் சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனையோட தான் இந்த கடகராசி என்பவர்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அத்தனைக்கும் விடை கொடுக்கக்கூடிய வகையில் இப்போ என்ன ஓட்டங்கள் மாறுபடும், அதாவது உங்களுடைய சிந்தனைகள் மாறுபடும். ஏன் இது நடந்தது, ஏன் இப்படி ஆச்சு, மறைக்கப்பட்டது. சந்திரன், அதாவது உங்களுடைய அந்த மனோகாரகன் பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருக்கக்கூடிய தன்மை, குழப்பத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சில டிசிஷன்கள் இப்போ வந்து உங்களுக்கு அது ஒரு தன்மை இருந்தது அல்லவா, அந்த டிசிஷன் மேக்கிங்கிறது இப்போ நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். எப்படி நல்லா இருக்க போகுது? அனுபவம் கிடைத்திருக்கிறது. பணம் என்றால் என்ன, உறவுகள் என்றால் என்ன, தன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யார், நண்பர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பது அத்தனையும் உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. இப்போ அஷ்டம சனி இனி ஒரு 2-3 மாதத்தில் விலக இருக்கிறதல்லவா, அப்போ விலகக்கூடிய டைம்ல உங்களுக்கு கொடுத்து விட்டு செல்வார் அப்படிங்கிற அமைப்புக்கு ஏற்ப தொழிலிலும் வேலையிலும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த டிசம்பர்லிருந்து உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. வருகின்ற 2025ஆம் ஆண்டுங்கிறது இந்த கடகராசி என்பர்கள் எதெல்லாம் இழந்தீர்களோ அத்தனையும் மீட்டெடுக்கக்கூடிய வகையில் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அதுக்கான ஒரு தொடக்கமாகவே நிச்சயமாக அமையுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. வெளிநாட்டுக்கு போனீங்க, வெளிநாட்டில் சரியா இல்லை, வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அப்படின்னு இருக்கின்றீர்களா, அவர்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அப்போ நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். எதில் விடுதலை பெறுவீர்கள்? மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள். துன்பம் துயரத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை. கடன் அழுத்திக் கொண்டிருந்தது, கடனிலிருந்து விடுதலை பெறப் போகிறீர்கள். நோய் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை அடையப் போகிறீர்கள். வேலையில அழுத்தம், பிரஷர், மேலதிகாரிகள் தொந்தரவு, வேலை சரியாக கிடைக்கல அல்லது வேலை இருந்தும் அங்க பிரச்சனையாக இருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறப் போகிறீர்கள். பணம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனையாக இருந்ததல்லவா, அந்த பணப்பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறப்போகிறீர்கள். பணம் எங்கேயாவது கொடுத்து எங்கேயாவது ஒரு லாக் ஆகி கொடுத்த பணம் திரும்பி வரலையே அப்படின்னு இருந்தவர்கள் அது திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அப்ப என்ன
இந்த மாதத்திலிருந்து நீங்கள் ஒவ்வொரு படிக்கட்டுகளாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது. உங்கள் குல தெய்வத்தின் வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தி தரும். என்ன சார், கடகராசி என்பவர்களுக்கு இப்போ சனி திசை நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். சனி திசை அல்லது சனி புத்தி யாருக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கடினமான மன உளைச்சல் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கும். குடும்ப பிரச்சனை, தன பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, இந்த மாதிரி அழுத்தம் பிரச்சரோடு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த சனி திசை சனி புத்தி நடந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இக்கு வச்சு கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, வளைவு நெளிவு சுழிவாக செயல்பட்டு கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்த போவது இல்லை.